ரைட். நாம் யாவரும் வேதத்தை திருப்புவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள் சொல்லி அடுத்த வசனம் அப்படியே சொல்லுது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இன்றைக்கு இந்த வார்த்தை என் மத்தியிலே எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்முடைய ஜீவியம் சுயநலமற்ற ஜீவியமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய ஜீவியம் சுயநலமற்ற ஜீவியமாய் இருக்க வேண்டும். சுயநலமற்ற ஜீவியம் அது கிறிஸ்துவின் அடையாளம். அல்லேலூயா. பொது நலத்தோடு வாழ்வது அது கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு. நல்ல சொல்லுங்களேன். பொது நலத்தோடு வாழ்வது அது கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை. ஸோ இப்படியாய் நம்மளுடைய இப்போ வாழ்கிற நாட்களில் அதிகமாக எது முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதோ, அதிகமாக எது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை கொடுக்கப்படுறதும் செயல்படுறதும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, இந்த சுயநலம் எல்லா இடங்களிலேயும் அதிகமாக என்ன பண்ணுதுங்க, செயல்பட்டு வருது. எங்கே பார்த்தாலும் சரி நான் வாழ்ந்தேனா, என் ஆசை நிறைவேறியதா, என் விருப்பம் நிறைவேறியதா, எனக்கு என்ன கிடைக்கும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டதா, இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சுயநலத்தின் அடிப்படையில் வளர்ந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சுயநலத்தின் அடிப்படையில் தான் வளர்றாங்க. நல்லவர்களே சொல்லுங்களேன். சுயநலம். நான் வாழ்ந்தா என் ஆசை தான் நிறைவேறணும், என் விருப்பம் தான் நிறைவேறணும், என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும். அதற்கு யார் எப்படி அவர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, அவருடைய தலை எவ்வளமாய் பேர் தொடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவர்கள் உயிர் எப்பேற்பட்டு போனாலும் பரவாயில்லை, என் ஆசை நிறைவேறணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு என்ன கிடைக்கும். இப்படியே தான் அன்றாட ஜீவியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, போயிட்டே இருக்கு. பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் சுயநலம் பெருகும். வாசிங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். கடைசி காலம் என்னென்னலாம் நடக்கும்னு தெளிவா பவுல் சொல்றாரு. வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் என்னென்னலாம் நடக்க போகுது, மனுஷர்கள் தற்பிரியராயும். வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க பவுல் சொல்றது, மனுஷர்கள் எப்படி மாறுவாங்க, தற்பிரியராயும். தற்பிரியர்னா யாரு, தன்னை பிரியப்படுத்துறது, செல்ஃபிஷ்னஸ், சுயநலவாதிகளாய் மாறுவாங்க. இரண்டாவது பணப்பிரியராய் மாறுவாங்க. வீம்பு தேவையில்லாம சண்டை போடுவாங்க. அகந்தை உள்ளவர்களாயும் பெருமை உள்ளவர்களாய் இருப்பாங்க. தூஷிக்கிறவர்களாயும் மற்றவங்களை குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. நன்றி அறியாதவர்களாயும் நன்மை செய்ததெல்லாம் மறந்துடுவாங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் அவளுக்குள்ள தேவ பக்தி இருக்காது. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். உன் சுபாவத்திலே அன்புங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடும். இணங்காதவர்களாயும் ஒருவருக்கொருவர் ஒண்ணா இருக்க மாட்டாங்க. அவதூறு செய்கிறவர்களாயும் மற்றவங்களுக்கு தீமையே செய்றவங்களா இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் எல்லாத்து மேலயும் ஆசை வரவங்களுக்கு கொடுமை உள்ளவர்களாயும் மற்றவர்களை அழிக்க கூட அஞ்ச மாட்டாங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நன்மை செய்றவங்களை பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் பாவம் செய்கிறதுல துணிகரமா எழும்புவாங்க.
இருமாப்பு உள்ளவர்களாயும் யார் என்ன சொன்னாலும் காதுல கூட கேட்க மாட்டாங்க. நான் செய்யறதா சரி, அதுதான் இருமாப்பு உள்ளவர்கள். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய், தேவ பிரியராயிராமல் தன் இஷ்டம் என்ன சொல்லுகிறதோ, என் ஆசை என்ன சொல்லுகிறதோ, என் விருப்பம் எது நேரா வழி நடத்துதோ அதுதான் எனக்கு வேணும். வேதமாவது அதாவது அது எது சொன்னாலும் எனக்கு அது தேவையே இல்லை. என் ஆசை நடந்ததா, என் விருப்பம் நடந்ததா, நான் சிந்திக்கிறது நடக்குதா, அதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுளாவது எவராவது யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க 5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் ஒரு சிலர் டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எவனும் தேவையில்ல, கடவுளும் தேவையில்ல, கடவுளுடைய வார்த்தையும் தேவையில்ல, என் இஷ்டம் போல நான் வாழ்வேன். ஒரு சிலர் வெளிப்பக்கம் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே பயபக்தியா இருப்பாங்க, தேவ வசனத்தை வெளிப்படுத்தல இருப்பாங்க. ஆனா உள்ளான இருதயமோ உள்ளான மனுஷனோ அவன் பொல்லாப்பினால் நிரம்பினவனா இருப்பான். அல்லேலூயா. அடுத்தது அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் மேல சார மாட்டாங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தருக்கு பயந்து இருக்க மாட்டாங்க. ஆனா வெளிப்பக்கம் வெளியில அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, ஐயோ இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க மாதிரி தோணும். ஆனா உண்மைக்கு அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. அடுத்தது இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி காலத்துல ஜனங்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, ஜனங்கள் எல்லாம் இப்படி மாறுவாங்க. அடுத்த கட்ட ஜெனரேஷன் இதற்கு நேராக தான் ஓடுவாங்க. நீ என்ன செய்ய? தீமோத்தி திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய? அவைகளை விட்டு விலகு. யோசேப்பு பாவம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்த பொழுது யோசேப்பு உதறி தள்ளி விட்டு ஓடினான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானோ இப்படிப்பட்டவர்களை விட்டு, இப்படிப்பட்டவைகளை விட்டு, இப்படிப்பட்ட யோசனைகளை விட்டு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இவைகள் எதுவுமே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஏற்புடையவைகள் அல்ல. இது கர்த்தரால் அருவருக்க கூடியவைகள், இது கர்த்தருக்கு முன்பாக விரோதமாக எழும்பக்கூடியவைகள். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுங்களே. அப்ப பவுல் சொல்றாரு, வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுயநலம். மனுஷன் எங்க உருமாறுவான் அப்படின்னா அவனுடைய சுயநலத்தில் உருமாறுவான். இல்லை, சுயநலத்தில் உருமாறுவான். பாருங்க, இப்போ இந்த பிள்ளைங்களை எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே ஒரு காலம் போயிடுச்சு. இப்போ இந்த காலம்லாம் அப்படின்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் இந்த ஸ்லம் ஏரியாவில் நாங்கள் ஊழியம் செய்யப்போம். அப்போ அங்கே ஒரு அம்மா, நாங்கள் ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா ஒவ்வொன்று அழுதுகிட்டே இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு சமாதானமே இல்லைங்க, வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லைங்க. சரிம்மா, எதுக்குமா ஜெபம் பண்ணோம்? என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை 3.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பைக் எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணிக்குவேன்? சூசைட் பண்ணி செத்துருவேன். வாங்கி கொடுத்தா பாரு, இல்லைன்னா என்ன பண்ணிடுறேன்? சூசைட் பண்ணி செத்துறேன்னு சொல்கிறான். ஐயா, நான் என்ன செய்யறது? அதனால் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி சமாதானம். இது என்னது? சுயநலம். ஏன் இஷ்டம், ஏன் ஆசை நிறைவேறத்துக்கு பெத்தவங்களுடைய தலை எப்படி போனாலும் பரவாயில்ல, பெத்தவங்க எப்படி செத்து மடிஞ்சாலும் ஏன் இஷ்டம் நிறைவேறிச்சா, அதான் முக்கியம். இப்ப இருக்கிற உலகத்தினுடைய காரியம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. சத்தமல்லையே சொல்லுங்களேன். நான் நினைச்சது தாங்க நிறைவேறணும், இல்ல நான் யோசிச்சது தாங்க நிறைவேறணும். அதற்கு மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அங்கே என்ன செய்வோம்னா வேலை வைப்பாங்க. ஹோல் காலேஜை க்ளீன் பண்ணுற டியூட்டி வைப்பாங்க. அப்போ அந்த க்ளீன் பண்ணுற டியூட்டியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பயங்கரம் டயர்டாக இருக்கும். ஸோ அந்த நாளில் மட்டும் விசேஷமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் ஃபுட்டு போடுவாங்க. விசேஷமாக ஏன்னா நல்ல பயங்கரமான வேலை செய்வோம் இல்லையா, அதனால் அந்த வேலைக்கு ஈக்குவலாக அப்போ அன்றைக்கி ஸ்பெஷல் ஃபுட்டு போடுவாங்க. என்ன நடக்கும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150 பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அதனால் எல்லோரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க. பெல்ல அடித்த உடனே மொத்த பேரும் பறந்துடுவான்.
மொத்த பேரும் பறந்து போய் என்ன செய்வானா, கட்ட 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 கை உள்ள போ, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி என்ன பண்ணுவான், அள்ளி போட்டுக்குருவான். அந்த நேரம் அவனுக்கு என்ன திங்கிங் வராதுன்னா, அடடே என் கூட இந்த நண்பர்களும் இல்லை சீனியர்ஸோ இல்லை ஜூனியர்ஸோ அவங்களும் சேர்ந்தானே இந்த காரியத்தை உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கோ வேணுமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. முன்னாடி போனவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், பின்னாடி கடைசியாக கை காலெல்லாம் மொழிட்டு போகிறான் பாருங்க, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது, எல்லாம் எம்டி ஆயிரும், வெறும் சோத்தை தான் சாப்பிட்டு வரணும். அல்லேலூயா. சரி, அப்படி அள்ளிட்டு அவனாவது திருப்தியாக சாப்பிட்டானா, பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தா எல்லாம் டஸ்ட்பினில் கொட்டியிருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆத்திரத்தில், சொல்லுங்க எப்படி, ஆத்திரத்தில் தனக்கு மிஞ்சினவளை எடுத்துக்கொண்டு வச்சு சாப்பிடலான்னு கூட்டு போயிடுறது. எடுத்துட்டு போய் நைட்டில் அது எப்படி இருக்கும், நைட்டில் அது என்ன ஆகும், சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். ஹாஸ்டல்லையா வீடுனாவது என்ன பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் என்ன செய்ய முடியாது, சூடு எத்தனை வச்சிருவான், சாப்பிட முடியாது, எத்தனை எங்கே கொட்டுவான். எதுக்கு உனக்கு அந்த வேலை? அதுக்கு திருப்தியை எல்லாரும் சாப்பிடலாமே. அல்லேலூயா. இந்த ஆத்திரம் என்பது இப்ப ரொம்ப பெருகி போச்சு. அல்லேலூயா. எனக்கு மிஞ்சி எனக்கு எல்லாமே வேணும், போதும், அதான் வயிறு ரொம்பிடும். வயிறு ரொம்பினதுக்கு பிறகும் வேணும்னு ஆசைப்படுறது என்னது, அது பேர் தான் ஆத்திரம், அது பேர் ஆத்திரம். அப்ப அதுவும் எதின் பேஸ்ல இருக்குன்னா சுயநலத்தின் பேஸ்ல இருக்கு. நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும், கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். அவனும் சாப்பிட மாட்டான், மற்றவனையும் விட மாட்டான், சுயநலவாதி. அல்லேலூயா. சத்தமோ இல்லையா சொல்லுங்களேன். இன்றைக்கு இப்படிப்பட்டதான சுயநலங்கள் குடும்பத்துக்குள்ள உடையணும், சமுதாயத்துக்குள்ள உடையணும், சபைக்குள்ள உடையணும். அல்லேலூயா. சத்தமோ இல்லையா சொல்லுங்க. முதல் காரியம், இந்த சுயநலம் முத யாரிடம் ஆரம்பிச்சது அப்படின்னா தெரியுமா, யாருக்கிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்ட, சாத்தாங்கிட்டே ஆரம்பிச்சிருச்சு. சாத்தாங்கிட்டே ஆரம்பிச்சிருச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்களை உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதி நகரங்களை அடித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு. இங்க வாசிச்சீங்களா, இங்க சாத்தான் லூசிபர் படைத்தவரை விட்டு அவன் படைத்தவரை காட்டிலும் தன்னை மேன்மையா எண்ணினான். அல்லேலூயா. நான் என்கிற சுயநல அகந்தை பெருகி போச்சு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய ஆராதனையில தேவனே மயங்கினபடியினால அவன் என்ன நினைச்சு கொண்டான், என் ஆராதனையில தேவனை அடிமையாக்க முடியுங்கிறத பார்த்துட்டான். அல்லேலூயா. ஆனா அது ரியாலிட்டியா, அது ரியாலிட்டியா? படைத்தவர் தான், படைப்புகள் தான். அல்லேலூயா. படைப்புகள் என்னைக்குமே படைத்தவருடைய இடத்துல போய் உட்காரவே முடியாது, அதுக்கு தானே இல்லை. நல்ல சொல்லுங்களேன். அவன் படைக்கப்பட்ட நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான். ஆனா இவருக்கு அந்த இடத்தை கொடுத்த உடனே அடுத்தது எங்க ஆசைப்படுறாரு, படைத்தவர் உட்கார்ந்து அந்த சிங்காசனம் வேணும். அல்லேலூயா. சத்தம் இல்லையே சொல்லுங்களேன். இங்க சுயநலம் பெறுது என்னாலதான், நான் செஞ்சதுனாலதான். வந்த உடனே தேவன் பார்த்தாரு, உன் மகிமையை நான் புடுங்கி போடுறேன், உனக்கு இனி இங்க இடம் இல்ல. இப்ப எங்க போன, நீ பாதாளத்துக்கு போகும் இடம் அங்கதான் இனிமேல். ஒருவேளை லூசிபருக்கு இப்படிப்பட்டதான சுயநலம் இல்லாம இருந்துச்சுன்னா, நான் நினைக்கிறேன் சாத்தான ஒருத்தன் இந்த உலகத்துல நல்லா இருந்திருக்கும்ல. சொல்லுங்க, நம்ம போட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம்ல. இல்லை, இயேசு என்ன பண்ணிட்டார், தலையை நசுக்கிட்டு வாழை குத்துட்டு போய்ட்டார். அந்த வாழை ஆடுற ஆட்டத்தை நம்மளால சமாளிக்க முடியல. அந்த பிரச்சனையே இருந்திருக்காது, அங்கே வாழை இருந்திருக்காது, தலையே இருந்திருக்காது.
எல்லாருமே ஒரே பரிசுத்த பரிசுத்த கூட்ட நடுவில் அப்படியே சொல்லி சேர்ந்திருப்போம். எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி சாத்தானே இல்லாம வந்திருப்போம். அடுத்தது நீங்க சொன்னது போல யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா காயின் ஆபேல் கிட்ட. சுயநலம் அங்க பெருகுச்சு, தலை தாண்டவாச்சு. சுயநலம் என்னென்ன பண்ணுச்சாங்க? என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? காயினை அப்படியே ஸ்டெப்பா சொல்லுங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் சுயநலம். என்ன விட்டுட்டு அவன் மட்டும் ஏத்துக்கிட்டாரே அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் எதை தூண்டுச்சுன்னா பொறாமையை தூண்டுச்சு. அந்த பொறாமை எதை தூண்டுச்சு? கோபத்தை தூண்டுச்சு. அந்த கோபம் கொலை செய்யும்படியாய் தூண்டுச்சு. அல்லேலூயா. அப்ப இவனுக்குள்ள ஒரு 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 விட்டு கொடுத்தல் இருந்துச்சுன்னா சரி பரவாயில்ல, என்ன விட ஏதோ பெஸ்ட்டாக செஞ்சுட்டான் போல ஏத்துக்கிட்டாரு, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நாம சிறப்பா செய்யலான்னு யோசிக்கிறது தான் பொதுநலம். அல்லேலூயா. அது அப்படி என்ன என்ன எந்த ஏத்துக்கல, அவன் மட்டும் ஏத்துக்கினாரே பொறாமைப்படுறது, அதான் சுயநலம். என்ன விட்டுட்டு அவனை ஏத்துக்கினாரே. இல்லை இப்போ நிறைய பிள்ளைகள் அந்த நிறைய வீட்டில் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க வீட்டிலலாம் இது நடக்கும். நடக்குதா? நடக்குதா? நடக்கலையா? அன்னோனியமாக கட்டி பிடிச்சின்னு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களா? நிறைய வீட்டில் பாசம் கொடுக்கறது கிடுக்கிறதுலாம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? வேதத்தின் அடிப்படையில் நல்லா கற்றுக்காங்க பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்காங்க. என்ன வேதத்தின் அடிப்படையில் பெற்றோர் பெரியவர்களுக்கு எக்ஸ்ட்ரா குத்து தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க. சரியானதை நான் சொல்றேன், சரிங்களா? பெரியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குத்து தான். நான் பெரியவன்றதுனால சொல்ல, வேதத்தின் அடிப்படையில் பெரியவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்பு தான் குடும்பத்துக்கு, தாய் தகப்பன் மாத்திரமில்ல குடும்பத்துக்கு, சரிங்களா, ஒரு பாகத்தை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. எதனால? குடும்பத்துக்கே. குடும்பம்னா என்ன? தாய் தகப்பன் தன் கூட பிறந்த பிறப்புகள் எல்லாருக்கும், சரிங்களா? அதுல யாருக்குமே ஏதாவது ஒரு பாதிப்புனாலும் யார் தான் பார்க்கணும்? தலைச்சம்புள்ள தான் பார்க்கணும். ஆனால் தான் ஒரு பாகத்தை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க? தலைச்சம்புள்ளைக்கு கொடுப்பாங்க. இது வேதத்தினுடைய அடிப்படை. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களேன்னு கேட்கக்கூடாது. பெற்றோரும் வேதத்தின் அடிப்படையில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. கொடுத்துட்டு அப்படியே விட்டக்கூடாது. பெரியவங்களும் அதை தூக்கிட்டு அப்படியே ஓடக்கூடாது. உனக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா உனக்கு பொறுப்பு இருக்கு. அடுத்த கட்டம் நீ உன் தாயையும் தகப்பனையும் உன் கூட பிறந்தவன என்ன பண்ணணும்? கவனிக்கணும், பராமரிக்கணும். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுங்களேன். அப்ப இப்படி சுயநலத்தை கற்றுக் கொடுக்காமல் பொது நலத்தை அதிகமா கற்றுக் கொடுக்கணும். ஆமென். எதை செய்தாலும் பிள்ளைகள் மத்தியில் என்ன பண்ணணும்? உட்கார வச்சு பேசணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சுயநலம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப இருக்கிற நிறைய குடும்பங்களை உடைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள் உடைந்து போய் கொண்டு இருக்கிறது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஏற்றத்தாழ்வு தயவுசெய்து செய்யாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. சொல்லி கொடுங்க உட்கார்ந்து. எது ப்ரொசீஜர், எது நல்லது, எதனால நான் அம்மா அப்பா இப்படி செய்யறோம் பேசுங்க. பிள்ளைகளுக்குள்ள சுயநலத்தை வளர என்ன பண்ணாதீங்க, ஐயா வளர விடாதீங்க. குடும்பத்துக்குள்ள சுயநலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா சுயநலம் குடும்பத்தை உடைக்கும், குடும்பத்தை உடைக்கும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களா? சத்தமுறையிலே சொல்லுங்களா? என்ன நீ கவனிச்சியா கணவன் மனைவி மத்தியில்? என்ன நீ கவனிச்சியா? என்ன நீ பாத்தியா? என்ன நீ விசாரிச்சியா? அதை பண்ணியா இதை பண்ணியா? நான் என்ன என் ஆசை பூர்த்தி செய்தியா? இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? திரும்பவும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஈகோ உடையும். அப்படி இல்லாம ஒருவருக்கொருவர் இணக்கமா இருக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம்? ஒருவருக்கொருவர் இணக்கமா விட்டு கொடுக்கலாம். நல்ல சொல்லுங்களேன், சத்தமில்லையே சொல்லுங்களேன். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லைங்க. கணவன் மனைவிகளை விட்டு கொடுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள விட்டு கொடுங்க. ஆமென். என்ன ஆகிற போது நமக்கு எது முக்கியம் சொல்லுங்க? எது முக்கியம் ஐயா? எது முக்கியம்?
குடும்ப உறவு ஒன்றாக இருப்பது முக்கியம், இசைந்திருப்பது முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஒரு துணையை கர்த்தர் என்ன பண்ணார், ஏற்படுத்தினாரு. அல்லேலூயா. அந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம என்னைக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, உடைக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமனே சொல்லுங்களேன். ஆமா ஆமா, குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிதாங்க ஆகணும் ஐயா, அம்மா என்ன பண்ணிதான் ஆகணும், ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும், விட்டு கொடுத்து தான் ஆகணும். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். இது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை. நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து கட்டப்படணும். என்னை மீண்டும் கட்டுவி, நாம் கட்டப்படணும், நாம் கட்டப்படணும். உடைந்து போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. குடும்பங்கள் உடைந்து இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் குடும்பத்தை மீண்டும் கட்டுவார்? எத்தனை விசுவாசிக்கு கர்த்தர் என்னை மீண்டும் கட்டுவார்? அந்த யெகோவா ஓசேன் உங்க வாழ்க்கையில மீண்டும் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப விசுவாசித்தவள் கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப அவர் கட்டுகிற தேவன், அவர் கட்டுவிக்க நாம் இடம் கொடுக்கணும் இல்லையா? அல்லேலூயா. எப்படி இடம் கொடுக்க முடியும்? நமக்குள்ள இருக்கிற சுயநலத்தை விட்டு கொடுக்கும் போது தான். ஆமென். ரெண்டாவது, சுயநலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19, 20, 21 இத்தனை வசனங்களை வாசிக்கும். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை எங்க பேசுறார். அது என்ன ஊமை? கவனிங்க, தெளிவா கவனிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இங்க ஒரு ஐஸ்வர்யமான குறிச்சு ஒரு ஓமைய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எல்லாரும் வாசிங்க இல்லையா? இங்க ஏன் அந்த ஐஸ்வர்யமான பார்த்து கர்த்தர் மதிகேடனேன்னு பேசுறாரு? ஏன் இயேசு கிறிஸ்து அவன் எதுவும் தப்பு செய்யலையே, இல்ல அவன் சம்பாரிச்சதான் அவன் என்ன பண்றான், சேர்த்தான வைக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து மதிகேடனேன்னு சொல்றாரு? சேர்த்து வச்சு தப்பா? அளவுக்கு அதிகமா, எஸ் பாயிண்ட், அதுதான். சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லைங்க ஐயா. உனக்கு மிஞ்சி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வயிற்று போதும், வயிறு பசி திருப்தி ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வேணும்னு எடுத்து நம்ம பண்ணக்கூடாது, பாத்திரத்துல வைக்க கூடாது. அதுதான் அவன் பண்ண தப்பு. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்து அவன் ஆல்ரெடி சேர்த்து வச்ச 18 வாசிங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடி. அப்ப அவன் ஆல்ரெடி சேர்த்து வச்ச களஞ்சியம் என்ன ஆயிருச்சு? நிறைஞ்சிச்சு. என்ன ஆயிருச்சு? ஃபுல்லாய் நிரம்பி போச்சு. தேவனுடைய சிந்தனைக்கு பிரகாரம் என்ன செய்யணும்? எனக்கு போதும் என்று நிரம்பிருச்சு. இனி வரவைகளை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், அதாவது கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் அந்த தானியத்தை அள்ளி கொடுத்திருக்கணும். அதற்கு மாறாம என்ன செய்யறான்? என் களஞ்சியம் நிரம்பிருச்சு, இல்ல இது போதாது, அதை இடி, அதை விட இன்னும் பெருசா கட்டு. அல்லேலூயா. உனக்கு போதுமானவைகளை சேர்த்துக் கொள்ளு, மீதமானவைகளை என்ன பண்ணு, மற்றவர்களுக்கு போய் கூட உதவி செய்யு. இந்த வசனத்தை பேசும்போது எனக்கு காலம் தோணுச்சு. நான் போன வாரம் கூட அதை பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு போதுமானவைகளுக்கு போவ, உங்களுடைய சேவிங்ஸுக்கு போவ ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு இப்படி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுங்க, உதவி செய்யும். அதாவது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் போக, சரியா? அங்கெல்லாம் நீங்க தேவனுடைய காரியத்திலலாம் நம்ம இங்கே இது பண்ணக்கூடாது. நான் அதை வச்சு சொல்ல, சரிங்களா? இது நான் கொடுங்கணும்னு நான் பேசலை, உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துருங்க. மீதமாக இருக்கிற ₹1 கூட அந்த ₹1 என்ன செய்யுங்கன்னா, இப்படி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க
உங்களால தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டாக போய் கொடுங்க, சந்தோஷம். நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜை பார்த்தேன். ஒருத்தர் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எக்ஸ்ப்ளோர்னு ஒரு விளாக் பண்ணி அதில் வர வருமானத்தை என்ன செய்கிறாருன்னா, மலைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார். 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 10 rupees. ஏன்னா பவுல் சொல்றது போல ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க சுயநலம் எனக்கு தான் வேணும், என்னுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எண்ணுகிறத விட எனக்கு மிஞ்சினவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதாங்க தேவனுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமல்லே சொல்லுங்களேன், சத்தமல்லே சொல்லுங்களேன். பாருங்க, இங்க கர்த்தர் அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? தேவன் வைத்த மகிமையை விட்டு கொடுத்து நமக்காய் வந்தார். மனிதன் அவதாரம் எடுத்தார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மென்டலி பிசிக்கலி ஃபுல்லா ஒடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக செய்தார்? அவருக்குள்ள இருந்த மனோப்பான்மையை கெனோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தம்மை வெறுமையாக்குதல். கெனோசிஸ் அப்படின்னா தம்மை வெறுமையாக்குதல். ஒரு குட் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்குள்ள இது ரொம்பவும் அவசியமா இருக்கணும். ஆமென். கெனோசிஸ் அப்படின்னா தம்மை வெறுமையாக்குதல். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த மனோப்பான்மை இருந்தது, தம்மை வெறுமையாக்குதல். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய நன்மைக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். குடும்பத்துக்காக, சமுதாயத்திற்காக, சபைக்காக ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய உழைப்பை நாம கொடுக்கணும். பிறருக்காக, பிறர் நலனை நாடுவதற்காக. எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? நாமே வாழ்ந்து நாமே வந்து சாப்பிட்டு நாமே செத்து மடிஞ்சிடவே கூடாது. ஒன்றை சொல்லுங்க, எனக்கு பரலோக ராஜ்யத்தில் நீங்க போகும்பொழுது எந்த கணக்கை கேட்பாங்க? எவ்வளவு கோடி உங்களுடைய பேங்க்ல நீங்க சேர்த்தீங்கன்னு கேட்பாங்களா? இல்ல எவ்வளவு சொத்து பத்துகளை சேர்த்தீங்கன்னு கேட்பாங்களா? சொல்லுங்க. எத்தனை சதவீதம் நீங்க வந்து உங்களுடைய இதுல வந்து உங்க வீடு கட்டினீங்க, எத்தனை சதவீதம் நீங்க இது பண்ணீங்க, அதை பண்ணீங்கன்னு கேட்பாங்களா? எவ்வளவு சவரன் நகை சேர்த்து வைத்தீங்க கேட்பாங்களா? எதை கேட்பாங்க? என்ன கேட்பாங்கய்யா? என்ன கணக்கு கேட்கப்படும்? எத்தனை பேரை நன்மை செய்து ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அப்படி சொல்றேன், நாம திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது ஒரு 4 பேர் நம்முடைய நன்மையை ருசி பார்த்தவங்க இருக்கணும். அந்த 4 பேர் யாரா இருக்கணும்? உங்க அக்கா தங்கச்சி இல்ல, அந்த கணக்கை போட்டுறாதீங்க. அந்த 4 பேர் யாரா இருக்கணும்னா உங்க ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளா இருக்கணும். அல்லேலூயா. அந்த 4 பேர் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உங்களால நன்மை அனுபவித்தவர்களா இருக்கணும். அந்த கணக்கு தான் எங்க எடுக்கப்படும்? சொல்லுங்க, எங்க எடுக்கப்படும்? பரலோகத்தில் எடுக்கப்படும். அல்லேலூயா. உன்னால முடிந்தத ஏதோ ஒரு வகையில் மற்ற மக்களுக்காக என்ன பண்ணுங்க? சுயநலமாய் நாமே வாழ்ந்து போகாதபடி மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நாம் செய்த நன்மை நினைவு கூறப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாது. நன்மை செய்த வேதம் தெளிவா சொல்லிச்சு. நன்மை செய்து சோர்ந்து போகாதீங்க. கட்டாயமா உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன வரும்? தீமை வரும். இருந்தாலும் கண்டுக்காதீங்க. ஏன்னா அதனுடைய பலன் அந்த மனுஷனுக்கு மூலமா வரலனாலும் தேவன் மூலமாய் வரும். அல்லேலூயா. யார் மூலமா வரணும்னு உங்களுக்கு இப்ப ஆசை? யார் பலனை கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? தேவன் கொடுத்தா போதுங்க. நம்மளுடைய குணமெல்லாம் என்ன? நன்மை செய்யறதுலையே இருக்கணும். இல்லை, அடிக்கடி என்னுடைய தகப்பன் இந்த ஒரு கதையை சொல்லுவார். சாமியாரும் தேல்னுடைய கதை ஞானம் வந்துச்சா? அப்போ இந்த சாமியாரும் தன்னுடைய சீடர்மார்களும் ஒரு ஆற்றை கடக்க என்ன செய்யறாங்கன்னா கடந்து போறாங்க. ஒரு ஆற்றை கடந்து போறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஆற்றுல ஒரு கருந்தேல் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியில் என்ன செய்யுது? தத்தளிக்குது, உயிருக்கு போராடுது. அப்ப இவங்க கூட இருந்த சிஷியமாரெல்லாம் சொன்னாங்க, குருவே இந்த மாதிரி தேல் என்ன செய்யுது? தத்தளிச்சிட்டு இருக்குது. அடடே அப்படியா அப்படின்னு என்ன பண்றாரு? அந்த குரு போயிட்டு அந்த தேலை தூக்குறாரு.
தூக்குன உடனே அந்த தேள் என்ன செய்யுது? ஐயோ எனக்கு ஏதோ பெரிய ஆபத்தாச்சுன்னு டக்குன்னு என்ன பண்ணுது? கொட்டுது. உடனே அந்த வலி தாங்க முடியாம என்ன செய்யறாரு? போடுறாரு. திரும்ப என்ன பண்றாரு? அழுறாரு. திரும்ப கொட்டுது. திரும்ப போடுறாரு. இது மாதிரி 3 தடவை பண்ணார். இதை பார்த்துட்டு இருந்த சீடர்கள் என்ன செய்தாங்கன்னா பின்னாடி முறுமுறுத்துக்கிட்டாங்க. என்ன மாதிரி முறுமுறுத்துக்கிட்டாங்க? என்னடா இந்த குருவுக்கு கொஞ்சம் கூட சொல்லுங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, முட்டாள் தனமா அதுதான் கொத்துதே, அதை ஏன் திரும்ப திரும்ப காப்பாத்துறாரு? அது எப்படின்னா சாகட்ட விட வேண்டியதானே அப்படின்னு இவங்க முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப குருவானவர் என்ன சொல்றாரு? அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்னப்பா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னும் போது, ஏன் குருவே அதுதான் கொட்டுது, எதுக்காக திரும்ப திரும்ப என்ன பண்றீங்க? அதை அள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை விட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்பதான் சொன்னாரு, ஆஃப்டர் ஆல் ஒரு அறிவு கூட அதுக்கு இருக்குமான்னு தெரியாது. அதுவே தான் குணத்தை புடிவாதமா காட்டும் பொழுது, நான் 6 அறிவு படைத்த மனுஷன் எனக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை நான் எப்படி காட்டாம விடுறது? அல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். அது போன பிள்ளைங்க மத்தியிலோட சொல்லிட்டு இருந்தேன். கெட்டவைகளை விடுறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. ஆனா நல்ல குணங்களை என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் அவைகளை வெளிப்படுத்த நீங்க பிடிவாதமா இருக்கணும். அல்லேலூயா. அவைகளை வெளிப்படுத்த நீங்க பிடிவாதமா இருங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஏளனமா பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, குறையா கூட சொல்லுவாங்க. நீ பெரிய ஆளா, போய் அப்படியே பேச, அப்படியே பீத்திக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எதையுமே காதுல, நம்ம நோக்கம் என்ன? நான் நல்லவைகளை செய்யணும், நான் நன்மை செய்யணும், அது கர்த்தருக்கு பிரியம். யார் என்ன நினைத்தாலும் சரி, என்ன கேலி பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல நம் வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எப்படி இதை மாற்றலாம்? ஒரு சில செயல்முறைகள் இருக்கு, சரிங்களா? ஒரு 4 காரியம் நான் சொல்லிடுறேன். நிறைய இருக்கு. இந்த 4 காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமானவைகள், நம்ம செய்யக்கூடியவைகள், சரிங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீங்க சொல்லுங்க, என்ன பாயிண்ட்? சுயநலத்தை கைவிடுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல் பாயிண்ட், தன்னைத்தான் நம்மளை நாம வெறுக்கணும். அல்லேலூயா. நம்மை நாம வெறுக்கணும்னா என்ன? நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, எல்லாருக்கும் ஏக்கங்கள் இருக்கு, பல விஷயங்கள், கனவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு சில நேரம் அதை என்ன பண்ணி தான் ஆகணும்? வெறுக்கணும். அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். அப்ப தன்னைத்தான் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். முதல் பாயிண்ட். அப்படி வெறுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த சுயநல புத்தி என்ன பண்ணுங்க? நம்மளை விட்டு வெளியே போகும். 2வது 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க 2வது பாயிண்ட் என்ன செய்யணும்? பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, பணிவை வளர்த்து. 2வது காரியம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற சுயநலம் அழிக்கப்படணும். அப்படின்னா நமக்குள்ள எதை வளர்க்கணும்? பணிவை வளர்த்துக்கணும். பணிவனா என்னன்னு அப்படி சொல்ல புரியப்படுறேன். என்னை விட என் பக்கத்தில் இருக்கிறவங்க உயர்வா இருக்கிறவங்க, உயர்வானவங்க, அவங்க பெரியவங்க அப்படி நினைக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க பணத்தின் அளவில் கீழே இருந்தாலும் சரி, ஒரு ஜாதியின் அடிப்படையில் கீழே எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய திங்கிங் தாட்ஸ் எப்படி மாறணும் அப்படின்னா, என்னை விட சொல்லுங்க, என்னை விட மற்றவர்கள் உயர்வானவங்கன்ற எண்ணம் வரும்போது இந்த தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்க சுயநலம் கிரியை செய்யாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மதிப்போம். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்றபடி ஏதாவது செய்வோம் கட்டாயமா. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரைட். 3வது கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர், இப்படி நான் சொல்றேன், பிறருக்கு சேவை செய்யுங்க. நல்லவர்களே சொல்லுங்களேன். பிறருக்கு என்ன பண்ணுங்க? சேவை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து
குஷ்டரோகிகளை என்ன பண்ணார்? ஆக்சுவலாக அந்நாட்களில் எப்படி இப்போ கொரோனா வந்ததோ அது போல் குஷ்டரோகம் தொத்து வியாதி நம்பினாங்க. குஷ்டரோகம் அப்படியே என்ன பண்ணோம் பாருங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் எல்லையில் அவங்கள ஒரு ஒதுக்குப்புறமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. நல்ல இல்லையே சொல்லுங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணார்? குஷ்டரோகியில் என்ன பண்ணாருங்க? தொட்டு சுகமாக்கினார். நல்ல இல்லையே சொல்லுங்க. அப்போ இங்கே அந்த தொடுதல்ங்கிற எண்ணம் எப்படி வரும்? ஐயோ எனக்கு எதாவது ஆயிருமோ, ஐயோ எனக்கு எதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்து ஓடாம பொது நலத்தோடு ஐயோ இவங்களுக்கு சுகம் கிடைச்சா நல்லா இருப்பாங்களேன்ற எண்ணம் ரொம்பவும் முக்கியம். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். அப்போ இந்த கொரோனா என்ன பண்ணுச்சுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சுயநலத்தை என்ன பண்ணிருச்சு, ஊட்டி கொடுத்துருச்சு. அல்லேலூயா, சத்தம் இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, நம்மளுடைய குடும்பத்தாரில் நம்முடைய சபைக்கு சார்ந்தவங்கள யாராவது வியாதிப்பட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையை என்ன பண்ணுங்க, விசாரிங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை செஞ்சு போடலாம். அல்லது இல்லையா சொல்லுங்களேன், சத்தமுறை இல்லையா சொல்லுங்களேன். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா சபைக்கு உங்களுடைய இயலாமையே உங்களுடைய சுகவீனத்தை என்ன பண்ணுங்க தெரிவிங்க. ஏதோ ஒரு வகையில் சபை மூலமாக என்ன பண்ணலாம், வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் நினைக்காதீங்க. கட்டாயமாக நம்ம எல்லாம் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும், உதவி கொள்ளணும். நல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமுறை இல்லையா சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, உங்களுடைய முடியாமையில ஏதோ ஒரு வகையில் நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்ய, ஊழியம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஆமென். அடுத்தது அப்போஸ்தலர் 20:35 வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். லாஸ்ட் பாயிண்ட் என்னது? லாஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க? பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குகிறதை காட்டிலும் சேர்த்து வச்சுக்கிறத காட்டிலும் எது பண்றதுக்கு நலம்? கொடுக்கிறது நலம். இந்த பாயிண்ட்டை மறந்துடாது. இறைக்கிற கிணறு நிச்சயம் சுரந்துக்கிட்டே இருக்கு. இது மாற்றமே இல்லைங்க. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். நான் சேலஞ்சிங்காக சொல்லுவேன், நீங்கள் கொடுக்க 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 கர்த்தர் உங்களை நிறைவாக்கிட்டே இருப்பார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொன்று, கொடுக்கறத குறித்து நான் போன வாரம் கூட பேசினேன். ஸோ எப்படி கொடுக்கணுன்றது. ஸோ கொடுக்காம தான் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ண யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல வழியை சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்ககிட்ட நிறைவாகிட்டே இருக்கும், பெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கேளுங்க, தைரியமாக கேளுங்க. நான் தான் கொடுக்குறேனே, முதல்ல கொடுங்க, நிச்சயம் உங்களுக்கு நிறைவாக்கப்படும். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ, எப்போ பார்த்தாலும் தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கா, இதுமாரி என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த தரித்திரம் மாறணும்னா ஒரே டெக்னிக்கு, கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக எது மாறுங்க? வருமானம் ஆட்டோமேட்டிக்காக பெருகுதா இல்லையான்னு பாருங்க. உங்கள் களஞ்சியம் சேர்க்கப்படுதா இல்லையான்னு பாருங்க. கொடுக்க ஆரம்பிங்க. நல்ல வழியா சொல்லுங்களேன், கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களிடம் வாங்குபவர்கள் வயிறு குளிர ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பெருக்கம் உண்டாக்குங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை யாருக்காக செய்யணும் அப்படின்னா நம்மை உண்டாக்கி நம்மளை அழைத்த தேவனுக்காக செய்யணும். ஏன்னா நம் தேவன் அவர் உலகத்திற்கு வந்து எல்லாவற்றையும் தம்மையே அவர் கொடுத்தார், தனக்கானவர்களை எல்லாம் கொடுத்தார். எது மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க? அந்த கொடுக்கிற மென்டாலிட்டியை நமக்குள்ள என்ன பண்ணிக்கணுங்க, அதிகமாக வளர்த்துக்கணும். ஸோ இது எல்லாம் செய்யும் போது நமக்குள்ள எது ரெடியூஸ் ஆகிட்டே போகும்? சுயநல எண்ணங்கள் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். சுயநலமே இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா சுயநலம் எண்ணம்ங்கிறது எல்லாருக்குள்ளேயும் மறைமுகமாக இயல்பாக சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. சுயநலம் ஒரு மனிதனை என்ன பண்ணும் அப்படின்னா தனிமையாக்கிருமா. என்ன பண்ணும்? தனிமையாக்கிருமா. அந்த மனுஷன் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே மாட்டானா யார் கூடயுமே. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னா ஒரு உறவுக்குள்ள ரொம்ப நாள் நீடித்தவன் இருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய சுயநல என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு வகையில் அந்த உறவை என்ன பண்ணுறோம், கட் பண்ணி விட்டுருமா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், அவன் அந்த மனுஷனை அவன் என்ன பண்ணுங்க, தனிமைப்படுத்திடும். ஒரு 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 ஆசிரியர் சொல்றாரு, அவர் பேர் அகஸ்டின். அவர் சொல்றாரு, பாவம் என்பது தேவனை விட்டு தனித்திருக்க திரும்புதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனிமைப்படுறது வந்து அது ஒன் ஆஃப் த சின், அது பாவம்.
அப்ப தனிமைப்படுத்த நாம விட்டு கொடுக்கவே கூடாது. நல்ல சொல்லுங்களேன். அப்ப இந்த சுயநலங்கள் நம்மளை என்ன பண்ணுறீங்க? உலகத்தை விட்டு நம்மளை தனித்து விட்டுரும். யாரும் அவங்க கிட்ட நெருங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, யாரும் வந்து பழக மாட்டாங்க. ஏன்னா இவன் பெரிய சுயநலம் படைத்தவன்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்ல சொல்லுங்களேன். ஆகையினால நல்ல கிறிஸ்துவர்கள் எதின் அடிப்படையில் வளரணுங்க? எதின் அடிப்படையில் வளரணுங்க? பொது நல தொண்டுகளில், பொது நலத்தோடு சிந்திக்கிறதுல நம்ம வளரணும். நல்லவர்களே சொல்லுங்களேன். அப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்குது இல்லையா? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் யார் அமர வைக்க போகிறீங்க? யாருடைய டாக்டரின் அமர வைக்க போகிறீங்க? சொல்லுங்கள், யார் அமர வைக்க போகிறீங்க? உங்களை நீங்களே அமர வைக்க போகிறீங்களா? நீங்களே ஏறி உட்காந்துக்க போகிறீங்களா? இல்லைங்க யாரை உட்கார வைக்க போகிறீங்க? யாரை உட்கார வைக்க போகிறீங்க? எலும்பி நில்லுங்களேன். எலும்பி நின்றபடி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப நான் கேட்ட ஒரு கேள்வி, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த இருக்கையில யாரை உட்கார வைக்க போறீங்க? அங்க திரும்ப உங்க சுயநலம், உங்க விருப்பம், நான் தான் அங்க உட்கார போறீங்களா? இல்லை, நான் இருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்காது, எனக்கு பதிலாக நன்மை செய்த, பொதுநலத்தோடு வாழ்ந்த, பிறருக்கு தேடி நன்மையை கொடுத்த இயேசுவை அங்கே வைக்க போறீங்களா? யாரை வைக்க போறீங்க? வாசிங்க, அந்த எண்ணத்தோடு வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்லுவீங்களா? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிற. அப்ப இனி நாள எனக்குள்ள பிழைத்திருக்கிறது, என் சிங்காசனத்தில் இனி உட்கார போறது கிறிஸ்து ஒருவரு. சொல்லுங்க, கிறிஸ்து ஒருவரு. அல்லேலூயா. இந்த அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மாறக்கூடாது. எத்தனை பேர் இந்த நேரத்தில் உங்களை முழு மனதோடு அர்ப்பணிக்கிறீங்க? முழு மனதோடு அர்ப்பணிக்கல, கை தாண்டவரே, கிரைஸ்ட் சென்டர்டு வாழ்க்கை நான் வாழணும்ப்பா. செல்ஃப் சென்டர்டு கிடையாது ஆண்டவரே. சுயநலம் படைத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பொதுநலத்தோடு என் குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, சபைக்காக என்னால் முடிந்த வரைக்கும் நான் நன்மையை செய்கிறவனாய், அவளுடைய ஆண்டவரே அப்பா காரியத்திற்கு விருப்பம் உடையவர்களாய், மற்றவர்களுக்கு நான் இதை செய்யணுமேங்கிற ஏக்கம் உடையவனாய் என்னை மாற்றுங்கப்பா. நான் வாழ்ந்தால் போதும், என் ஆசை நிறைவேறினால் போதும், என் விருப்பம் நிறைவேறினால் போதும். ஐயோ, என் குடும்பத்தை நான் என் அப்படிங்கிற அந்த செல்ஃபிஷ்னஸ் என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை அது எனக்குள்ள தலை தாண்டவம் ஆடும்னா அது என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. நான் பொதுநலத்தோடு எல்லாரையும் கேட்டேக் பண்ணிக்கணும் ஆண்டவரே. எல்லாரையும் நான் பார்த்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாய் உள்ளம் எனக்கு உருவாகட்டும். மதர் தெரேசா ஒரு பெண்மணி தான், ஆனா அவங்க செய்த தொண்டு வரலாறு பேசக்கூடிய தொண்டு. அவங்க செய்த தொண்டுக்கு எதுவுமே ஈடிணை வரவே முடியாது. தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டுட்டு, தன்னுடைய சுயத்தை விட்டு கொடுத்துட்டு, தன்னுடைய பணக்காரிங்கிற அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு, லெப்ரசி மக்களுக்காக, குஷ்ட ரோகிகளுக்காக எல்லாவற்றையும் வெறுத்து வந்து பணி செய்தான். அது போல பணி செய்யுங்கன்னு சொல்ல வரல. நமக்குள்ள அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில நமக்கு போய் பிறருக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை செய்யணும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நான் செய்ய சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. ஆனா நமக்கு மிஞ்சினவைகளை பிறருக்கு கொடுத்து என்ன பண்ணுங்க, உதவி செய்வோம். பொதுநலத்தோடு வாழ்வோம், பிறருக்கு ஏற்றவர்களை நாடுவோம். ஏன்னா இதுல தேவன் மகிமைப்படுகிறார்.